36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. பயண தூரத்திற்கு ஏற்ப கட்டணம் மறு நிர்ணயம் செய்யப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்ல கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். தாய்மானவன், வழக்கமாக வசூலிக்கப்படுவதை காட்டிலும் எவ்வளவு மடங்கு வசூலிக்கப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் சென்ற பொதுமக்களிடம் வழக்கமான பயண கட்டணத்தை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பல்வேறு புகார்கள் எழுந்த ஒரு சூழல்ல தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் கீழ் 1120 வழித்தடங்கள்ல தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கிடையே விரைவு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளுக்கான டிக்கெட்டுடைய விலை என்பது இயக்க செலவுகளை பொறுத்து அரசு வழக்கமாக நிர்ணயம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு, டீசல் கட்டண உயர்வு மற்றும் டயர் உட்பட உதிரி பாகங்களுடைய விலை உயர்வென தொடர் விலையேற்றத்திற்கு மத்தியிலும் இதுவரை அரசு விரைவு பேருந்துகள்ல பேருந்து கட்டணம் என்பது சமீப காலமாக உயர்த்தப்படாத நிலையே தொடர்ந்து வருகிறது. இதனிடையே பொங்கல் பண்டிகையொட்டி வழக்கமாக வசூலிக்கும் கட்டணத்தை காட்டிலும் கூடுதலாக பல்வேறு வழித்தடங்கள்ல விரைவு பேருந்துகள்ல 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுதியிருந்தது. உதாரணமா, சென்னையில் இருந்து சேலத்திற்கு அல்ட்ரா டிலக்ஸ் பேருந்துகள்ல பயணம் செய்வதற்கு 300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் எந்தவித அறிவிப்பும் இன்றி 310 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும், இதேபோல் சேலம் நெல்லை இடையே 425 ரூபாய் கட்டணம் என்பது இருந்த நிலையில் 430ஆகவும், நெல்லை ஓசூர் இடையே 590 ரூபாய் கட்டணம் இருந்த நிலையில் 600 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக பயணிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருந்தார்கள். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பல்வேறு வழித்தடங்கள்ல அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் பல்வேறு வழித்தடங்கள்ல அந்த பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது, அரசு விரைவு கழக பேருந்துகள்ல பொறுத்தமட்டில் அல்ட்ரா டிலக்ஸ் பேருந்துகளுக்கு கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் வீதமும், குளிர்சாதனம் இல்லா வசதி கொண்ட பேருந்துகள்ல படுக்கை பயணிக்க 1 ரூபாய் 50 பைசா வீதமும், குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகள்ல பயணிக்க 2 ரூபாய் வீதமும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு வழித்தடங்கள்ல பயண தூரம் என்பது வேறுபாடு அடைந்திருப்பதன் காரணமாக அதற்கு ஏற்ப தற்போது கட்டணம் என்பது மறுநிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உதாரணமாக, கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையம் மாற்றப்பட்ட பிறகாக சுமார் 30 கிலோமீட்டருக்கு மேல் தென் மாவட்டம் செல்லக்கூடிய பயணிகளுக்கு பயண தூரம் குறைவதால் இந்த பகுதியில கட்டணம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மற்ற வழித்தடங்கள்ல பயண தூரம் வேறுபாடு அடைந்திருப்பதன் காரணமாக சில வழித்தடங்கள்ல பயண கட்டணத்தை மறுநிர்ணயம் செய்திருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா சென்னை தவிர்த்து மற்ற பிற மாவட்டங்களுக்கு இடையே பயண தூரத்துல வேறுபாடு இருந்ததாகவும், பல வழித்தடங்கள்ல வழக்கமான தொலைவை காட்டிலும் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்துகளும் தொலைவில் இருந்ததையும் கருத்தில் கொண்டு பயண கட்டணம் என்பது மறுநிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் கோயம்பேட்டிற்கு மாற்றாக கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படக்கூடிய விரைவு பேருந்துகளுக்கு கட்டணம் குறைக்கப்பட்டிருப்பதையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நிலையில், எனவே அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல கட்டணம் என்பது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி உயர்த்தப்படவில்லை எனவும், கட்டணம் கிலோமீட்டருக்கு ஏற்ப மறுசீரமைப்பு மட்டுமே செய்து மறுநிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பயண தூரத்திற்கு ஏற்ப கட்டணம் மறு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்ல கேட்டோம். 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.